எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு நாளைக்கு 12ல இருந்து 24 ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கிறது கிடையாது, கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் போன்ற விஷயங்கள் கூட குறையுது அப்படின்னு நான் சொல்லுங்க. தன்னோட கையில ஆரஞ்சு பழத்தை வச்சிருக்கக்கூடிய இந்த லினஸ் பாலிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. 1970கள்ல அவர் இந்த கான்செப்ட சொன்னாரு. 12ல இருந்து 24 ஆரஞ்சு பழம் அளவுக்கு நம்ம மெகா டோஸ் வைட்டமின் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்குதுன்னு சொன்னாரு. இவர் 2 நோபல் பரிசு வாங்கினவர். இது வரைக்கும் உலகத்துல 5 பேர் தான் 2 தடவை நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வாட்டி அறிவியல் சார்ந்த ஒரு நோபல் பிரைஸும், இன்னொரு வாட்டி அமைதி சார்ந்த ஒரு நோபல் பிரைஸும் வாங்கியிருக்கிறாரு. பெரிய ஆள் தான். ஆனா பிற்காலத்தில் இந்த 1970 மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் போக போக அவர் 1991 இறந்தாரு. அது வரைக்குமே நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் ரொம்ப ஹெவியா சொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது வாய் வழியா வைட்டமின் சி கொடுக்க சாப்பிடுறது மட்டும் இல்ல, நரம்புகள் வழியாவும் ஐவி வழியாவும் நம்ம வைட்டமின் சி எல்லாம் கொடுக்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாரு. பட் பிற்காலத்துல நிறைய ஆராய்ச்சிகள் அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அமெரிக்கால ஆரஞ்சு பழங்களோட சேல்ஸ் அப்படியே பயங்கரமா அதிகமாகி இருக்கு. கடையில ஆரஞ்சு பழமே கிடைக்காதாம, அப்படியே பட்டிலா வரும், உடனே தீர்த்து போயிடும், எல்லாரும் ஆரஞ்சு பழம் வாங்கிடுவாங்கிற ரேஞ்சுக்கு அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்க மக்களை. ஆனாலுமே பிற்காலத்துல நடந்த ஆராய்ச்சிகள், பிரிட்டிஷ் ஹார்வர்டு பல்கலைக்கழகங்கள், பல ஆராய்ச்சிகள் இவர் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னா உண்மையிலேயே வைட்டமின் சி ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்ல அப்படிங்கறத தான் பிற்கால ஆராய்ச்சிகள் ப்ரூவ் பண்ணுச்சு. இருந்தாலுமே நாம இதை சாதாரண கிளைமா எடுத்துக்க முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் சொல்லியிருந்தா நம்ம விட்டுறலாம். ஆனா இவர் சொன்னாரு அப்படிங்கிற போது கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இல்லாம இருக்காது. இருந்தாலும் இப்ப இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தின் மூலமா எவ்வளவு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதாவது பெரியவங்களுக்கு எவ்வளவு வைட்டமின் சி தேவை, சின்னவங்களுக்கு எவ்வளவு வைட்டமின் சி தேவை, எந்தெந்த உணவுகள்ல எவ்வளவு வைட்டமின் சி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்போ கிளியரா நம்மளால சொல்ல முடியும். அதை இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ வைட்டமின் சி பொறுத்த வரைக்குங்க, ரோல் ஆஃப் வைட்டமின் இன் கொலாஜன் சிந்தசிஸ். அதாவது வைட்டமின் அப்படிங்கிறது கொலாஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திசு உருவாகிறதுக்கு தேவைங்க. இப்போ வயிற்று பகுதியில மியூகோசா இருக்கு. இந்த வயிற்று பகுதி மியூகோசால புண்ணு வரும்போது அந்த புண்ணு ஆறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த புண்ணு மேல திசுக்கள், புதிய திசுக்கள் வளரணும். அது நல்ல திசுக்களா இருக்கணும். சோ அந்த புதிய திசுக்கள் வயிற்று பகுதியில புண்ணான இடத்துல வளர்றதுக்கு கொலாஜன் தேவை. புரியுதுங்களா? இது வயிற்று பகுதியில வரக்கூடிய புண்ணுக்கு மட்டும் கிடையாது, உடம்பு முழுக்க பல புண்கள், அதாவது பல செல்கள் அழிந்துதான் இன்னொரு புது விஷயங்கள் உருவாகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ரிப்பேர் மெட்டபாலிசம், ரிப்பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கொலாஜன்ங்க. அந்த கொலாஜன் எதன் மூலமா கிடைக்குது அப்படின்னா, மெயினா நம்மளுக்கு வைட்டமின் சி மூலமா நல்லா அதிகமா கிடைக்குது. இது இல்லாம எல் கார்னிட்டினும் நம்ம நரம்பு மண்டலத்துல அந்த சமிக்ஞைகள் டிரான்ஸ்மிஷன், நியூரோ டிரான்ஸ்மிஷன் நல்லா நடக்கிறதுக்கும் உதவி செய்யக்கூடியது வைட்டமின் சி. இவ்வளவு நன்மைகள், பெருமைகள் வாய்ந்த வைட்டமின் சி இயற்கையா நம்ம உடம்பால உற்பத்தி செய்யவே முடியாதுங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சாபம். சில உயிரினங்களால இயற்கையாக உடம்புல வைட்டமின் சியை உற்பத்தி செய்ய முடியும். ஆனா மனித உடம்பால வைட்டமின் சியை இயற்கையா உற்பத்தி செய்யவே முடியாதுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வைட்டமின் சி அப்படிங்கறத உணவுகள் மூலமா சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமா ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி எவ்வளவுங்க? இயற்கையான முறையில உடம்பால உற்பத்தி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ உணவு மூலமா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில இருக்கு. லினக்ஸ் பாலிங் எவ்வளவு சொன்னாருன்னா, ஒரு நாளைக்கு 18,000 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுக்கு வைட்டமின் சி தேவைப்படும். அந்த மெகாடோஸ், இதான் மெகாடோசிங் சொல்லுவோம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள். சளி கூட பிடிக்காது அப்படின்னு சொன்னாருங்க. பிற்காலத்துல அதெல்லாம் தவறுன்னு ப்ரூவ் ஆச்சு. அதாவது இவ்வளவு டோஸ் நீங்க வைட்டமின் சி எடுத்துக்கிட்டாலும் சளி பிடிச்சா அது சளி பிடிச்சதுதான். அது இந்த வைட்டமின் சி தடுக்கிறது கிடையாது. ஆனா வைட்டமின் சி ஓரளவு சளி பிடிக்கிறவங்களுக்கு அதோட கால அளவை குறைக்கும். இப்ப 6 நாள் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த 6 நாள்ல ஒரு 11 மணி நேரம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 5 நாள் 23 மணி நேரம் வருதா? சோ அதாவது ஒரு 11 மணி நேரம் இந்த சளியோட அளவுகளை குறைக்கக்கூடியதா இருக்கு வைட்டமின் சி அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்ட் இதுல தெரிய வருது. எப்படி அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. ஏதோ ஒரு விஷயம் நம்ம சளி தொந்தரவு இருந்தாலும் அதோட சிவியரிட்டியை, தீவிரத்தை குறைக்குதுன்னா அதுவும் பெனிஃபிட் தான். ஆனா அதுக்காக இவ்வளவு 18,000 மில்லிகிராம்ங்கிறதுல டூ மச் டோஸ். இங்க ஆஸ் பர் ரீசெண்ட் டேட்டா படி இப்போ குழந்தைகளா இருந்தா 0 to 6 மாச குழந்தைகளுக்கு ஆண் பெண் இருவருக்கும் 40 மில்லிகிராம் தான். 7 to 12 வயசு குழந்தைக்கு 50 மில்லிகிராம்.
1 to 3 வயசு பசங்களுக்கு 15 மில்லிகிராம், 4 to 8 வயசு குழந்தைகளுக்கு 25 மில்லிகிராம், 9 to 13 வயசு குழந்தைகளுக்கு 45 மில்லிகிராம், 14 to 18 வயசு 75 மில்லிகிராம் ஆண்கள்ல, 65 மில்லிகிராம் பெண்கள்ல. 19 வயசுக்கு மேல அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியோட அளவு ஆண்களுக்கு 90 மில்லிகிராம், பெண்களுக்கு 75 மில்லிகிராம். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஸ்மோக்கர் ஒருவேளை புகைப்பிடிப்பவரா இருந்தா இன்னும் ஒரு 35 மில்லிகிராம் கூட சேர்த்துக்க சொல்றாங்க. இதுதான் ரெக்கமெண்டேஷன், நேஷனல் ஹெல்த்தோட ரெக்கமெண்டேஷன் இது. இப்போ எந்தெந்த உணவுகள்ல இந்த 90 மில்லிகிராம் அப்படின்னு வச்சுக்குவோங்க நம்ம அப்ராக்சிமேட்டா, இந்த 90 மில்லிகிராம் நம்ம ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி இது எந்தெந்த உணவுகள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ பாயிண்ட் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 93 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுக்கு ஆரஞ்சு கிடைக்குது. எவ்வளவு ஆரஞ்சுங்க? 1/4 கப்பு. அதாவது ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு தேவையான வைட்டமின் சி கிடைச்சிருது. ஆனா இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தினசரி நம்ம வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுங்கிறது முக்கியம், அதை நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு அப்படின்னா 70 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், கிவி ஃப்ரூட், இதெல்லாம் ஃபாரின் பழங்களா இருக்கு. கிரேப் ஃப்ரூட், கிவி ஃப்ரூட் இதெல்லாம் இதே மாதிரி ஈக்குவலண்டான விஷயம் தாங்க நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழம். இதுல எல்லாம் நல்ல ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றோம், அதுலயும் அதே அளவுக்கு வைட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்குங்க. கீரைகள், ப்ராக்கலி, இது ப்ராக்கலி கீரைக்கு பதிலாக நம்ம ஊர் கீரைகள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை, எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அதாவது ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு கீரையை நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது அதன் மூலமாகவும் நம்மளுக்கு வைட்டமின் சி கிடைக்குங்க. அடுத்தது தக்காளி. இந்த தக்காளி மூலமா கூட நம்மளுக்கு 33 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி கிடைக்குதுங்க. 2 தக்காளி சாப்பிட்டோம்னா 60 மில்லிகிராம் நம்மளுக்கு வைட்டமின் சி கிடைக்குது. அப்புறம் கேபேஜ், முட்டைக்கோசு, காலிஃபிளவர், இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முட்டைக்கோஸ்ல 28 மில்லிகிராம் அளவுக்கு, 1/2 கப்பு முட்டைக்கோஸ்ல 28 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சியும், காலிஃபிளவர் 1/2 கப்பு காலிஃபிளவர்ல 26 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சியும் இருக்கு. இதெல்லாம் வேக வைக்கப்பட்டு நம்ம சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்குங்க. இந்த உருளைக்கிழங்குல நம்மளுக்கு 17 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு. உருளைக்கிழங்கு நம்ம அதுக்காக நிறைய எடுத்துக்க முடியாது வைட்டமின் சிக்காக. உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் அதிகம் உள்ளது, அதனால குறைவா தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் சாதாரண உணவு வகையில இந்த உருளைக்கிழங்குக்கும் இது இருக்கு, வைட்டமின் சி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் ஸ்பைனாக், அதுதான் கீரை. அப்புறம் கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி, இதுலயுமே கூட வைட்டமின் சி நம்மளுக்கு இருக்கு. ஆனா அதுலலாம் 10 to 15 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுக்கு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 to 15 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி கிடைக்குது. இது இல்லாம சில நிறைய பழங்கள்ல நம்ம ஊர்ல இந்த வைட்டமின் சி அதிகங்க. அதாவது கொய்யாப்பழம் சொன்னேன், ஆரஞ்சு சொன்னேன், பப்பாளியில நல்ல வைட்டமின் சி இருக்கு. எலுமிச்சம்பழத்தை விட்டுட்டோம் நம்ம, ரொம்ப முக்கியமான ஒரு பழம். எலுமிச்சையில அவ்வளவு அதிகமான வைட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்குது. ஆப்பிள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்கு. இன்னைக்கு வைட்டமின் சி குறைபாடு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. ஆனா முன்னாடி எல்லாம் இந்த வைட்டமின் சி குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்பவும் குழந்தைகள்ல பார்க்க முடியும். இப்ப நீங்க இங்க பாக்குறது கம் ப்ளீடிங். இது வைட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய ஒரு ப்ளீடிங். முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும் வைட்டமின் சி குறைபாடு இருக்கும்போது. தொப்பை அதிகமா வரும், மூட்டு வலிகள் ஈஸியா வரலாம். ஸோ வைட்டமின் சி குறைபாடு அப்படிங்கிறது அரிதான விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை கம் ப்ளீடிங் சொல்லிட்டு, இது பல்லு இல்ல, பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய ஈறுகள்ல இருந்து ரத்தம் வருது. இதை சாதாரண வைட்டமின் சி ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ண முடியுங்க. பொதுவா வைட்டமின் சி குறைபாடு இருக்குன்னா அதோட அறிகுறிகள் என்னன்னா, பயங்கரமான சோர்வு இருக்கும், ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலிகள்லாம் அதிகமா இருக்கும், தசைகள் வலி இருக்கும், புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்கள் சீக்கிரம் ஆறாது. இந்த பல்லு எவரில இருந்து ப்ளீடிங் மட்டும் இல்ல, ரத்த கசிவு, நம்ம மூக்கில இருந்தும் அடிக்கடி ரத்த கசிவுகள் ஏற்படுது. தோள்கள்லாம் வறண்டு போயிருக்கு, டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அனீமியா, ரத்த சோகையெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வைட்டமின் சி குறைபாடு இருக்காங்கிறத ஒரு வாட்டி நம்ம உறுதிப்படுத்திக்கிறது முக்கியம். ஆனா உறுதிப்படுத்திக்கிறத விட வைட்டமின் சி உணவுகளை டைரக்டா அதிகப்படுத்த பாருங்க. நான் இது வரைக்கும் சொன்ன உணவுகளை, அதனாலதான் உணவுகளை ஃபர்ஸ்ட் சொன்னேன். இதுதான் ட்ரீட்மெண்ட்டே. லினஸ் பாலிங்க வைட்டமின் சியை அந்த டைரக்டா பழங்கள்ல இருந்து எடுத்து அப்படியே கொடுத்துருக்கிறாரு. சரி, நம்ம ஐவி எல்லாம் போக வேணாம், சாப்பிட்றோம், உணவா சாப்பிட்றோம், இந்த மாதிரி பழங்கள், கீரைகள்,
இதை டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதுலே நம்மளுக்கு வைட்டமின் சி வராமல் போகும். இப்போ வெயில் காலங்கிறதுனால லெமன் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, சர்க்கரை போடாமல் லெமனை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய நன்மைகள் தரும். ஜென்ரலாகவே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கும் போது இனிமே அடுத்து 2-3 மாசம் கழிச்சு வரக்கூடிய மழைக்காலத்துல அடிக்கடி சளி பிடிக்காம, இல்ல சளி பிடிச்சா சீக்கிரம் சரியா போக உதவியா இருக்கும். ஏன்னா அப்ப நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்க, ஐயோ சாப்பிட்டா சளி பிடிக்கும், அட்லீஸ்ட் வெய்ய காலம் இப்பயாவது சாப்பிடுங்க. ஜென்ரலாவே நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்குங்க. அதனால கண்டிப்பா வைட்டமின் சி அப்படிங்கிறத எல்லாரும் அவங்க ரெகுலர் உணவு முறையில சேர்த்துக்கணும். வைட்டமின் சிக்கு பல நன்மைகள், ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறதா முன்னாடி சொன்னாலும், இப்பவுமே கூட குறைவான அளவு தான் வைட்டமின் சி எடுத்துக்கணும் அப்படின்னாலும், அந்த குறைவான அளவு வைட்டமின் சி மூலமா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு, அழகா அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக லினஸ் பாலிங் மாதிரி அப்படியே அதிரடியா ஏகப்பட்டது சாப்பிட்டு ஆரோக்கியத்தை முன்னேற்றணும் அப்படின்னு கிடையாது. பேலன்ஸா எல்லாத்தையும் ஈக்குவலா நான் என்னோட சேனல்ல சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் சரிவிகித முறையில சேர்த்துக்கோங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே விஷயத்தை நம்பி இருக்கிறத விட பல விஷயத்தை நம்பி இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. பல நல்ல உணவுகளை நம்பி இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.